மொபைல் மாரியே இருக்கும். ரொம்ப ஹேண்டிலிங்கா இருக்கும். மொபைல் ஹேண்ட்லிங் நீங்க எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ, அதே மாரி நீங்க ஒரு எக்ஸாம் டெஸ்ட்டே நீங்க இதில அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு டெஸ்ட்ல பார்க்கலாம். டெய்லி டெஸ்ட்டு 15 கொஸ்டின் 10 நிமிஷம் குடுக்குறோம். அது வந்து டெய்லியுமே ஓப்பன்ல இருக்கும். டெய்லியுமே நீங்க ஸ்டார்ட் குடுத்து நீங்க எவ்வளோ டெஸ்ட் வேணா அன்லிமிட்டடா நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த டைம்க்குள்ள நம்ம அவ்வளோ கொஸ்டின்ஸ் முடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ரியல் டைம் எக்ஸாம் டைமிங்காவும் இருக்கும். நீங்க அதில ரொம்ப யூஸா இருக்கும். அதேமாரி வீக்லி டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் எவ்ரி சண்டே கம்பல்சரி இருக்கும். எவ்ரி சண்டேல நீங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்க எவ்வளோ டெஸ்ட் வேணா அட்டெண்ட் பண்ணலாம். ஒரு டைம் கிடையாது. எவ்வளோ டெஸ்ட் வேணா 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். அது சண்டே மட்டும் ஓப்பன் ஆகும். மந்த்லி கிராண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 60 நிமிஷம். 1 மணி நேரத்துக்கு 100 கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அதில 1ஆம் தேதியும் 15ஆம் தேதி மட்டும் எல்லா மாசமும் ஓப்பன் ஆகும். அந்த 1ஆம் தேதி 15ஆம் தேதி நீங்க 100 கொஸ்டின்ஸ் எவ்வளோ வேணா நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே அன்னைக்கு வீக்லி டெஸ்ட் சண்டேவா வந்ததுனாலும் வீக்லி டெஸ்ட் நீங்க அன்லிமிட்டடா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்லி டெஸ்ட் நீங்க கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஒரு ரேண்டமா வர்ற கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளோ கரெக்ட் பண்றீங்க, எவ்வளோ தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிரும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு டெய்லி மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவோம். டெய்லி மாக் டெஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி கொஸ்டின்